அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே vlog தான். இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஏர்லியாக தான் எழுந்திரிச்சிட்டோம். ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு தான் சீக்கிரம் சாப்பாடு செய்ய முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சுட்டேன், பொடி தோசை. முதல் நாள் அரைச்ச மாவு இருந்துச்சு, ஸோ அதை வச்சு நம்ம தோசை செஞ்சுட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மார்னிங் இயர்லியா சாப்பிட்டுருவாங்க வீட்லயே, அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க, காலையில நேரத்தோட வச்சு கொடுத்துருவாங்க. முதல் நாள் செஞ்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வந்து நம்ம கை போடாம எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதை நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம். சமயத்துல முதல் நாள் செஞ்ச ஆனா இருந்துச்சுன்னா நான் கை போடாம எடுத்து வச்சிருவேங்க, ஸ்கூலுக்கு கூட வச்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால வேற ஏதாவது டிஃப்ரெண்டா செய்வோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சேன். லஞ்சுக்கு வந்து நம்ம மட்டன் வாங்கி வச்சிருந்தோம், ஸோ அதை வச்சு மட்டன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தால்ச்சோறு செஞ்சுக்கிட்டோம். நேரத்தோடயே செஞ்சுட்டாங்க காலையில, ஏன்னா ஸ்கூலுக்கு போறதுனால லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சுங்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மார்னிங் ரொம்ப பிஸியாக தாங்க போச்சு. சரி, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பால் வச்சாச்சு. பால் நல்லா காய்ச்சிருச்சு, ஆடை வந்துருச்சு. அப்படியே இப்போ வந்து பாலை மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஆண்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங்ல டைம் இல்லாததுனால நேரத்தோட நம்ம செய்யறதுனால எந்த ஒரு லாங் வீடியோவும் எடுக்க முடியல. இந்த மட்டன் குழம்போட ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா இன்ஷால்லா சொல்லுங்க, நம்மளோட சேனல்ல இன்ஷால்லா அப்லோட் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம மினி விளாக் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் வேக வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. எப்பவுமே நம்ம மசாலாவோட போட்டு தாங்க வேக வச்சு எடுப்போம். ஸோ டைம் இல்லாதனால சரசரன்னு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்சுட்டு அப்படியே தாளிச்சு விட்டாச்சுங்க. ஃபர்ஸ்டா இதுல வந்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் போட்டு கசகசா அப்புறம் முந்திரி பாதாம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போட்டு லாஸ்டா தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து உருளைக்கிழங்கு இன்னைக்கு கிடைக்கல, ஸோ உருளைக்கிழங்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அதை போட்டு செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும், ஸ்கூலுக்கு கொடுக்கறதுனால உருளைக்கிழங்கு வாழைக்கான வாங்கினா அதே உடனே ஃப்ரை பண்ணிடுறதுங்க. மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இப்போ நம்ம போட்டு வச்சுக்கோங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பக்கத்துலேயே நம்ம வந்து தால்ச்சோறு செஞ்சுட்டோம், ரொம்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உதிரி உதிரியா சூப்பராக இருந்துச்சுங்க தால்ச்சோறு. இதை வந்து மல்லி இலை போட மறந்துட்டேன், ஸோ டைம் இல்லை, ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். மல்லி இலை கேரட் எதுவுமே போடவே இல்லைங்க. கீரை செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சாகி ஜீரா ஆட் பண்ணி செய்வேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை ஆட் பண்ணி செய்யறதுனால. இன்னைக்கு அவசரம் செஞ்சதுனால கொஞ்ச நாள் கேரட் இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், தென் லெமன் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். நம்ம கீரை செய்யும் போது பார்த்தீங்கன்னா மல்லி புதினா ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆட் பண்ணி செய்வேன். இப்போ வந்து அந்த ஐடியாவே இல்லைங்க, டக்கு டக்குன்னு செஞ்சதுனால. சூடு ஆறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லஞ்சுக்கு நம்ம வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூடாகவும் இருக்கும். இல்லைன்னா வந்து குக்கர்லேயே இருந்தால் வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுக்கு அடைஞ்சி போயிடும், இந்த மாதிரி பொலன்னு உங்களுக்கு வராதுங்க. இன்னொன்று என்னன்னா கட்டி சோறு மாதிரி ஆயிடுங்க. ஸோ இது நம்ம வந்து ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா உதிரியாக அழகாக இருக்குங்க. அதுவும்